யாராவது உங்ககிட்ட உங்களுக்கு ரொம்ப பர்சனலான விஷயங்கள் பத்தி கொஸ்டின்ஸ் கேட்டா, ஆக்வர்ட் பர்சனல் கொஸ்டின்ஸ் வரும்போது அதை ஹேண்டில் பண்றது ஒரு ட்ரிக்கியான விஷயம் தான். எதிர்பார்க்காத நேரத்துல, பொது இடத்துல, ஒரு சோஷியல் மீட்டப்ல திடீர்னு கொஞ்சம் பர்சனலா இறங்கி சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு என்ன மாதிரி ரியாக்ஷன் வரும்? நம்ம அந்த நேரம் நம்ம வெளிக்காட்டலனாலும் அதை நினைச்சே நம்மளுக்கு ஒரு கோபம் வரலாம், இல்ல ஒரு மாதிரி சங்கடமான ஒரு ஃபீலிங் இருக்கலாம். ஏன் அவங்க இப்படிலாம் கேட்குறாங்க, எதுக்கு என்ன பார்த்து அப்படி அந்த மாதிரி கேட்டாங்க, அவங்களோட இன்டென்ஷன் என்ன, இவங்க என்ன எனக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறாங்களா, இதெல்லாம் கம்பைன் பண்ணால் ஒரு கோவம், அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும், ரைட்? அந்த ஒரு வருத்தம் இருக்கும், எனக்கு இருக்கும், ஏன் இவங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, இப்படிலாம் கேட்குறாங்க அப்படின்னு. இப்போது இந்த ஒரு ஆக்வர்டான ஒரு சுச்சுவேஷனை நம்ம எப்படி கான்ஃபிடென்ட்டாக ஹேண்டில் பண்ணுறது, அதுதான் இந்த வீடியோவில் கவர் பண்ணலான் இருக்கேன். ஸோ பர்சனல் கொஸ்டின்ஸை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணுறது எப்படி? முதல் விஷயம், அவங்க அந்த மாதிரி ஏன் கேட்குறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு சின்ன அவேர்னஸ் கொண்டு வரணும். அந்த ஒரு பொறுமையை நம்ம வெளிப்படுத்தணும். அந்த இன்டென்ஷன் என்ன, அவங்க ஏன் அந்த மாதிரி கேட்குறாங்கன்னு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு பொது இடத்துல அவங்க ரிலேட்டிவ் யாராவது ஒருத்தவங்க வந்து ஏன்பா இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, அவங்களோட இன்டென்ஷன் உங்கள் மேலே பப்ளிக் பிளேஸ்லேயோ ஒரு பொது இடத்துலையோ வந்து உங்கள் மேலே ஒரு ப்ரெஷர் போடணுன்றது அவங்க இன்டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம். அது மேபி அது ஒரு சோஷியல் ஹேபிட்டாக கூட இருக்கலாம். உங்களை ரொம்ப நாள் கழித்து பார்க்குறாங்க அண்ட் உங்களுக்கு ரெலவெண்ட்டாக, உங்கள் லைஃப்பில் நடக்கிற விஷயங்களுக்கு ரெலவெண்ட்டாக அப்படி ஒரு கொஸ்டின் கேட்கணும்னு கூட அவங்க நினைக்கலாம். நான் இப்போ அவங்க கேட்குறது நியாயப்படுத்தலை, பட் என்ன மாதிரி ஒரு பாசிபிலிட்டி அவங்க சைட்லேருந்து இருக்கும் அப்படின்றத மட்டும்தான் நான் இங்கே கவர் பண்ணுறேன். எல்லாரும் உங்களை ஹர்ட் பண்ணணுன்ற இன்டென்ஷன் கிடையாது. ஒரு சில பேருக்கு இப்படி நம்ம கேட்கறது தவறு அப்படின்னு தெரியாமல் கூட இருக்கலாம். இந்த மாதிரி கேட்கறது ஒரு ஜென்யூன் கியூரியாசிட்டியில் கூட அவங்க கேட்கலாம். இதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. இப்போது இது ஆஃபீஸ் செட்டப்பில் வந்து உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க என்ன எவ்வளோ போனஸ் வந்திருக்கு, அப்ரைசல் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்திருக்கு, இந்த மாதிரி கேட்கும்போது அது அவுட் ஆஃப் கியூரியாசிட்டியும் இருக்கலாம் அண்ட் கம்பேர் பண்ணுறதுக்கும் இருக்கலாம், ரைட்? ஸோ யார் ஒருத்தவங்க என்ன மாதிரி ஒரு பர்சனல் கொஸ்டின் உங்ககிட்ட கேட்டாலும் அது பின்னாடி இருக்கிற இன்டென்ஷன் என்னன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட ரியாக்ஷனை ஃப்ரேம் பண்ணலாம். ரெண்டாவது விஷயம், நீங்கள் எல்லாருக்கும் ஒரு பதில் சொல்லணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அது எந்த ஒரு கட்டாயமும் இல்லை, அது நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. பட் அதே நேரத்தில் நம்மளை நோக்கி வர பர்சனல் கொஸ்டின்ஸ், ஆக்வர்ட் பர்சனல் கொஸ்டின்ஸை நம்ம ஹேண்டில் பண்ணும் பொழுது நம்மளோட அந்த ஒரு ரெஸ்பெக்டோ நம்மளோட டிக்னிட்டியை நம்ம கொஞ்சம் கூட குறைச்சிடக்கூடாது. சே ஃபார் எக்ஸாம்பிள், அகேன், என்ன இன்னும் உங்களுக்கு குழந்தைங்களுக்கு எதுவும் பிளான் பண்ணலையா, இன்னும் குழந்தைங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது அது ரொம்ப ரொம்ப டீப்லி ஒரு பர்சனலான ஒரு கொஸ்டின். அந்த மொமெண்ட் நம்மளுக்கு ஹர்ட்டிங்காக இருக்கலாம், அந்த மொமெண்ட் நம்மளுக்கு ஒரு ஷாக்கிங்காகவோ சர்ப்ரைசிங்காக கூட இருக்கலாம், இன்னும் டக்குன்னு இந்த மாதிரி கேட்டுட்டாங்கன்னு. இப்போ அதுக்கு நீங்கள் டைரெக்டாக ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு எந்த அவசியமும் இல்லை அண்ட் அதை நினச்சி நீங்கள் சங்கடப்படவும் வேண்டாம். அந்த நேரத்தில் இதை பற்றி எனக்கு பேசுகிறதுக்கு வந்து எனக்கு விருப்பம் இல்லை, இது ரொம்ப டீப்லி பர்சனல் கொஸ்டின், நம்ம வேறு ஏதாவது ஒரு டாபிக் பேசலாமா அப்படின்னு சொல்கிறது கூட ஒரு டைரெக்டான ஆன்சர். உங்களோட ஆன்சர் ஷார்ட்டாகவும் இருக்குது, பொலைட்டாகவும் இருக்குது, அதே நேரத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ இதுவுமே ஒரு விதமான வே ஆஃப் ஹேண்ட்லிங் பர்சனல் கொஸ்டின்ஸ். மூணாவது ஸ்ட்ராட்டஜி, ஹியூமரை வந்து ஒரு ஷீல்டாக யூஸ் பண்ண பாருங்கள். இந்த மாதிரி பர்சனல் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது அந்த நேரத்தில் அந்த ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வந்து கொஞ்சம் டென்ஷனாகவோ இல்லை ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவோ இல்லை அது ஒரு ஆர்கியூமெண்ட் போகிறதுக்கான ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் அந்த ஒரு டென்ஷனை டிஃப்ளெக்ட் பண்ண பாருங்கள், அதுக்கு ஹியூமர் யூஸ் பண்ண பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், என்ன இன்னும் சிங்கிளாகவே இருக்கீங்க, இன்னும் கல்யாணத்துக்கு எதுவுமே பிளான் பண்ணலையா, அந்த மாதிரி ஏதாவது கேட்கும் பொழுது, யாயா மூவிஸில் வர அளவுக்கு ஒரு லவ் ஸ்டோரி என் லைஃப்பில் நடக்கும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஒரு சின்னதாக ஆன் அ லைட்டர் நோட், அந்த நேரம் உங்களுக்கு தோன்ற ஒரு லைட்டரான அட் த சேம் டைம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லான ஒரு ரெஸ்பான்ஸை கொடுக்கும் பொழுது நீங்கள் அதுக்கான டைரக்ட் ஆன்சர் சொல்கிறதுக்கு உங்களுக்கு விருப்பம் இல்லை அண்ட் அட் த சேம் டைம் கொஞ்சம் டிஃபென்சிவாகவும் இருக்கீங்க அப்படின்றத வெளிப்படுத்தும். நாலாவது ஸ்ட்ராட்டஜி அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்ட்ராட்டஜி, ரீடைரக்டிங் த கான்வர்சேஷன். இப்போ நான் சொல்கிற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து எல்லா சிச்சுவேஷன்ஸ்க்கும் யூஸ் ஆகும்னு சொல்ல முடியாது. யார் யாருக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வருதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜிஸில் ஏதாவது ஒன்று நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி ரீடைரக்டிங் த கான்வர்சேஷன் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்ட்ராட்டஜி. பேசிக்கலி நம்மளை நோக்கி வர கொஸ்டின்ஸ்க்கு நம்ம கொஞ்சம் டிஃபென்சிவாகவும் ஆன்சர் பண்ணுறோம் அண்ட் அதோடு சேர்த்து அந்த கான்வர்சேஷன் யார் கொஸ்டின் கேட்டாங்களோ அவங்கள நோக்கி நம்ம திருப்பி விடுறோம். அதாவது நான் பதில் சொல்லி முடிக்கும் பொழுதே அவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குற மாதிரி நான் வந்து அந்த என்னோட ஆன்சரை நான் முடிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், அகேன் அது ஃபினான்ஷியலாக அது ரொம்ப ரொம்ப பர்சனலான ஒரு கொஸ்டின், அதுக்கு டேரெக்டாக நம்ம ஆன்சர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அந்த நேரத்தில் வாழ்க்கையை ரொம்ப நிம்மதியாக வாழ்கிறதுக்கு தேவையான அளவு நான் ஏர்ன் பண்ணிகிட்ருக்கேன், மற்றபடி உங்கள் ப்ராஜெக்ட் டெட்லைன்ஸ்லாம் ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்குன்னு கேள்விப்பட்டேனே, எப்படி சமாளிக்கிறீங்க
அதுக்கு என்ன பிளான்ஸ் எல்லாம் வச்சுருக்கீங்க, சம்திங் லைக் தேட். இம்மீடியட்டாக என்னோட ஆன்சர் முடிக்கும் பொழுதே இம்மீடியட்டாக அவங்கள நோக்கி நான் ஒரு கொஸ்டின் கேட்கும் பொழுது அவங்களுக்கு வேறு வழியே இல்லை, அதுக்கு ஏதாவது ஒரு ரெஸ்பான்ஸ், அவங்களோட ஃபோக்கஸ் உடனே திரும்பிடும். நம்ம என்ன ஆன்சர் சொன்னோன்றதை தாண்டி நம்ம கேட்ட கொஸ்டினுக்கு அவங்க ஒரு ஆன்சர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் அந்த மைண்ட் உடனே ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். அதே நேரத்தில் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு எனக்கு டைரெக்டாக சொல்லணும்னு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றத கிளியரான மெசேஜையும் நான் கம்யூனிகேட் பண்ணிடுறேன். ஸோ ரீடைரக்டிங் த கான்வர்சேஷன் டெஃபினட்டாக நிறைய சுச்சுவேஷன்ஸில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸ்வேதா, இப்போ சொல்கிற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸும் டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அது ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கோ இல்லை அவுட் சைடர்ஸ் இதெல்லாம் ஓகே. பட் ரொம்ப க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேருந்தே எனக்கு வந்து பர்சனல் கொஸ்டின்ஸ் ரொம்ப கேட்கும் பொழுது அது என்னால் ஹேண்டில் பண்ண முடியல, அது ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, க்ளோஸ் சர்க்கிள்லேருந்து வர கொஸ்டினுக்கு பின்னாடி இருக்கிற இன்டென்ஷன் அவங்களுக்கு நம்ம மேலே இருக்கிற அக்கறை, அவங்க நம்ம மேலே இருக்கிற கேரை வெளிப்படுத்துறதுக்கான ஒரு விதம். அண்ட் இன்னொன்று, அவங்களுக்கு மேபி தெரியாமல் கூட இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கேட்குறது நம்மளுக்கு ஹர்ட் ஆகுது அப்படின்னு கூட இருக்கலாம். சரி, அப்படியே ஹர்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சாலும் அவங்களுக்கு வேற வழி இல்லாமல் கூட இருக்கலாம். பிகாஸ் அந்த ஒரு கொஸ்டினுக்கு உங்கள் மனசில் என்னதான் பதில் இருக்குது, நீங்கள் என்னதான் அதை பற்றி நினச்சிட்டு இருக்கீங்க, அவங்களோட ஐடியாஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு டெஸ்பரேட் சுச்சுவேஷனில் கூட அவங்களும் இருக்கலாம். ஸோ இது எல்லாமே பாசிபிள் தான் க்ளோஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் பர்சனல் கொஸ்டின்ஸை ரிப்பீட்டடாக கேட்கும்போது. அந்த மாதிரி சுச்சுவேஷனில் 2 கோட் வேர்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹானஸ்டாக இருங்க, நேர்மையாக இருங்க, அண்ட் ஜென்டிலாக அதை டெலிவர் பண்ணுங்கள். அந்த இடத்துல நீங்கள் கோபத்தை வெளிப்படுத்துகிறதோ இல்லை ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணுறதோ சிச்சுவேஷனை மேலும் மேலும் டென்ஷனாகவும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக தான் ஆக்கும். அண்ட் அந்த கம்யூனிகேஷன் டிரான்சாக்ஷன் லைன் வந்து ரொம்ப க்ளோஸ்டாக ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும். அது யாருக்குமே யூஸ் இல்லை. நீங்கள் என்னதான் நீங்கள் அக்ரெசிவாக பிஹேவ் பண்ணாலும் மறுபடியும் 1 வாரம் கழிச்சோ 2 வாரம் கழிச்சு மறுபடியும் இந்த டாபிக் வரும்போது மறுபடியும் அதே மாதிரி ஒரு டென்ஷன் கிரியேட் ஆகும். அதுக்கு பதிலாக ஓகே, நீங்கள் கேட்குற கொஸ்டின் புரியுது, நீங்கள் எதனால் கேட்குறீங்கன்னு என்னால் புரிஞ்சிக்க முடியுது, பட் இந்த நிமிஷம் இப்போ இதை பற்றி பேசுகிறதுக்கோ இதை பற்றி யோசிக்கிறதுக்கோ எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் இதை பற்றி யோசிச்சு மறுபடியும் கிளியராக நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது அட்லீஸ்ட் அவங்க சொன்ன அந்த இன்டென்ஷனை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு கம்யூனிகேட் ஆகும். அதுவே எல்லாருக்குமே ஒரு விதமான ஒரு மென்டல் கிளாரிட்டி கொடுக்கும். அதே நேரம் அந்த ஒரு டைமும் கிரியேட் ஆகும். பட் இதில் ஒரு முக்கியமான ரெஸ்பான்சிபிலிட்டி, சரி நம்ம சொல்லிட்டோமேன்னு சொல்லி நம்ம அப்படியே விட்டுடாமல், எஸ் அந்த டைம் எடுத்துக்கோங்க, அந்த டாப்பிக்கை நீங்களே கொண்டு போய் திரும்ப அதை ஓப்பன் அப் பண்ணி பேசி விஷயங்களை ரிசால்வ் பண்ணுறது தான் சரியான வழியாக இருக்கும். க்ளோஸ் மெம்பர்ஸ் கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஜென்டிலாகவும் இருக்கணும், ஹானஸ்டாகவும் இருக்கணும். இதில் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயமே வந்து கொஸ்டின்ஸ் எல்லா விதமும் வரும். ஓகே, மக்களுக்கு எப்பவும் கொஸ்டின்ஸ் இருக்கும். பட் நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறோம் அப்படின்ற சாய்ஸ், அப்படின்ற கண்ட்ரோல் எப்போவுமே நம்ம கையில் தான் இருக்கணும். அதை கொஞ்சம் ஃபர்மாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் அதே நேரத்தில் ஜென்டிலாகவும் பொலைட்டாகவும் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாகவும் நம்ம ஹேண்டில் பண்ணும்பொழுது நிச்சயமாக நான் சொன்ன அந்த கண்ட்ரோல் எப்போவுமே நம்மக்கிட்ட தான் இருக்கும். ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் அண்டர் த ஸ்பேஸ் ஆஃப் பர்சனல் க்ரோத். இந்த கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கூடையும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கட்டும். மறுபடியும் வேற ஒரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், டேக் கேர், பை.